8 கிலோ கொடுவா சங்கனி மக்களே. நம்ம பண்ணுற வீடியோ பூரா விலை உயர்ந்த மீனை மட்டும்தான் வீடியோ பண்ணுறோம். அதனால் வந்து இது ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும். சம்பவம் பண்ணுறோம், சமைக்கிறோம். இந்த மீனில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் நெட்டின்னு ஒன்று வரும். அந்த நெட்டி வந்து இந்த மீனோட காஸ்ட்டில் பாதி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த நெட்டியோட ரேட்டு வந்து 1600 அதோட அந்த நெட்டியோட ரேட்டு. அந்த நெட்டியை வந்து நம்ம வந்து திருப்பி இங்கேருந்து நம்ம வந்து வந்த வண்டியிலேயே திருப்பி நம்ம அனுப்பிச்சு மீன் குழம்பு வைக்கிறதுக்கான ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு படப்படங்கிறது சின்ன வெங்காயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணங்கிட்டு இருந்தோம்னா அந்த ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சு மாங்காய், முருங்கைக்காய், தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம். இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அந்த ஐட்டம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அது நல்லா வணங்கவும், மிளகாத்தூளை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அந்த மிளகாத்தூளை வந்து ஃபுல்லாகவே அந்த சின்ன வெங்காயத்தோடவே வணக்குறோம். அந்த சின்ன வெங்காயம் வணக்கிட்டு இருக்கும்போது அதோடய ஸ்மெல்லே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தை வணக்கிட்டு அந்த மிளகாத்தூளை போட்டு வணங்கிட்டு அந்த புளி தண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி புளி அந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து நம்ம வந்து ஊற்றிட்டோம்னா அது மீன் குழம்பு ஓகே. இந்த கொஞ்சம் கொண்டு இந்த சின்ன வெங்காயம், மிளகாத்தூள் இந்த மாதிரி வந்து நம்ம தாளித்ததை வந்து கொஞ்சம் தட்டில் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அது மீன் குழம்பு முடிஞ்சதும் நல்லா கொதிநிலை வந்ததும் அதுக்கு மேலே வந்து இந்த அள்ளி வச்சதை நம்ம ஊற்றினோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி அதை வந்து முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் வெட்டி போட்டு அந்த கொதிநிலையில் இருக்க வணங்கிருச்சில் சின்ன வெங்காயம் அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு அதை போட்டு நல்லாட்டி விட்டுணும். இதில் மெயினாக வந்து தக்காளி, முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய் ரொம்ப எல்லாமே வந்து நல்லா போட்டோம்னா அந்த கலருக்கும் அந்த இதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். தேவையான தண்ணியை நம்ம ஊற்றி வச்சுட்டு மூடியை போட்டோம்னா அது வந்து ஒரு நல்ல கொதிநிலைக்கு வரும். அந்த கொதிநிலைக்கு வந்ததுமே நம்ம வச்சுருந்த கொடுவா செங்கனியோட மண்டையை உள்ளே இறக்க போகிறோம். அடுத்து வந்து பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆக போகுது. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து மூடியை போட்டு வச்சிட்டோம்னா இதை மாதிரி வந்து கிளம்பலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த கொதி நிலையிலுக்கு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கொடுவா செங்கனி மண்டையை வந்து குழம்புல இறக்குறோம். பாருங்கள் எத்தாத்தண்டி மண்டைன்னு அது போட்டதுமே சட்டியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சட்டியே நிறைஞ்சிரும். நாங்கள் எல்லாமே வறுவலுக்கு எடுத்துக்கிட்டோம். அந்த மீனெல்லாம் வால் அந்த மாதிரி ஒரு தனியன் சிலா மண்டை ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்தாச்சு. இன்றைக்கி மண்டை மீன் குழம்பு பாருங்கள், மண்டை ஃபுல்லாகவே மண்டை தான் போட்டு இறக்கியாச்சு. கடலில் வந்து மீன் இறக்குற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்ட குழம்புல மீன் இறக்கியாச்சு. அந்த மீன் வந்து அப்படி கொதிநிலை ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே சும்மா கிளம்புன்னு கொதிச்சு அந்த மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மீனுக்கு வந்து கண்ணில் ஆவியுமாங்க. மீன் வந்து உடனே வெந்துடும். இப்போ பாருங்கள் அந்த வெந்துடும், சட்டி கொள்ளாமல் அப்படி வலியுது பாருங்கள். பொங்கலோர் பொங்கல், மீன் பொங்கல் மாதிரி பொங்கி வலியுது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்ப அருமையான மீன் குழம்பு சாப்பாடு உங்களுக்கு வந்து சாப்பிட்டு அந்த கொடுவா செங்கனி மண்டையை ரசித்து சாப்பிட்றத நீங்களும் பாருங்கள், சாப்பிடுங்க. மக்களே 8 கிலோ கொடுவா பாருங்கள், மண்டையோட மீன் குழம்பு, பொரிச்ச மீன். வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு ஊற்றிடுவோம். அடலாம் கொடுவா மீன் குழம்பு பயங்கரமாக இருக்குது. கொடுவா மீன் மண்டையை பாருங்கள்.
பொழு பொழுன்னு கொட்டுது, தூக்கவே முடியலையே. கொடுவா மீன் மண்டையில் மாங்காய், கண்ணை பாருங்க, எத்தனை தண்ணி கண்ணு. இறைவன் வந்து ஃபுட்டுன்னு ஒரு விஷயத்தில் வந்து இருக்கான, சீ ஃபுட்டில் உள்ள டேஸ்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து சீ ஃபுட்டு வந்து நான் பிரியரு. அதே மாதிரி வந்து சீ ஃபுட்டை வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு சீ ஃபுட் வந்து சமைக்கிறது, அதே மாதிரி வந்து விலை உயர்ந்த மீன்களை வாங்கி சமைக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு ஹாபி. இது வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயம் எனக்கு. அது மாதிரி நல்ல உயர்தர மீன்களை எங்கள் ஊரில் தான் அது கிடைக்கும். தொண்டி மீன்ஸ் இல்லை, அது மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி மீன் கிடைக்கும். என்எஸ்ஆர் சீ ஃபுட்டுன்னு என் தம்பி தான் பண்ணுறாரு, அவர் எனக்கு அனுப்பிச்சி விட்ருவார். நல்ல நல்ல மீன், நல்ல காஸ்ட்லியான மீன்கள்லாம் எனக்கு வந்துடும். நல்ல ராஜகிரன் மாதிரி நல்லி கிடைக்கிற மாதிரி மண்டையை கிடைக்கிற பாருங்கள். சீ ஃபுட் வந்து நல்ல விதமாக நல்ல ஒரு அருமையான மீன்களை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா எந்த நோயும் இல்லைங்கிறாங்க டாக்டர்ஸ். வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்கிறதே வந்து சீ ஃபுட்டு தான். ராஜுக்கிற மாதிரி கடித்து இழுக்கிறேன்னா பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு கொடுவா செங்கனி மண்டை 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 வேற லெவலுங்க. உள்ளே இருந்து இந்த மூளை வருது பாருங்க. இல்லை எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க, கமெண்டில் வந்து கொடுங்க. மீன் மண்டை எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். வீடியோலாம் பார்க்குறீங்க. முன்னாடி உள்ள மீன் வீடியோ வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் பக்கம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சுவையாகவும் தித்திப்பாகவும் இருக்குது. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரம்மா வந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. சொல்லணும்னா அடிப்பாங்க, அதனால சொல்லிட்டேன். வீடியோ முடிஞ்சதாக அடிப்பாங்க. ரெடியாக இருக்காங்க டீமோட. நல்லா நல்லா காமிங்க கேமராமேன். படுத்துக்கிட்டாமே நல்லா பாருங்கள். அதுதான் மூளை. மீன் மூளை பார்த்துருக்கீங்களா? ஆட்டு மூளை பார்த்துருப்பீங்க, மாட்டு மூளை பார்த்துருப்பீங்க, மீன் மூளை பார்த்துருக்கீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க. தம்பி இருப்பா மாதிரி உணர்கை வச்சு தான் உங்களுக்கு. இங்கே வந்து காமிங்க மூளைய. அம்மா மூளையே காணோம். இந்த இருக்க இந்த மூளை. தாங்க கொடுவா மண்டை. மண்டையதுன்றத சோத்த விட்டனா. வறுவல் மீன். முருங்கைக்காய்
முருங்கைக்காய், மாங்காய். இது மண்டையை வந்து வச்சு செய்யணும், மெதுவாக ரசித்து சாப்பிடணும். போன வாட்டியே கிட்டத்தட்ட 40 நிமிஷம் போட்டிருந்தேன் வீடியோ, எல்லோரும் பார்த்து எனக்கு வந்து ஒத்துழைச்சிங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக தான் போட போகிறேன். எல்லோரும் பாருங்க. இது வந்து கொடுவா மீன், கிட்டத்தட்ட 8 கிலோ. அந்த மீன் வந்து ரொம்ப அருது கிடைக்கிறது. நாங்கள் வந்து யூடியூப்புக்காக, ஏஆர்பியோட யூடியூப்புக்காக, உங்களுக்காக, நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த மீனை நான் வந்து ரொம்ப நாள் சொல்லி வச்சு 8 கிலோ கொடுவா நான் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். அது எல்லாமே அந்த வீடியோவில் வரும், பாருங்கள். கண்டிப்பான முறையில் நல்லா சாப்பிடணும். சீ ஃபுட்டாக சாப்பிடுங்க. சிக்கன் மட்டன்லாம் வந்து அதிகம் எடுத்துக்காதீங்க 40 வயசுக்கு மேலே. சீ ஃபுட்னா எல்லா சீ ஃபுட்டு கிடையாது. சீ ஃபுட்டில் நிறைய ரகம் இருக்குது, நிறைய ஊர்கள் மீன் இருக்குது. இது இந்த கோட்டைப்பட்டினம், அறந்தாங்கி, மீன்சல், தொண்டி இது மாதிரி உள்ள மீனில் வந்து ஆழ்கடல் மீன் கிடையாது. இதில் வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து பாசிய உணவை வந்து பாசியாக தான் அந்த மீன்லாம் உண்ணுது. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான என்எஸ்ஆர்சி ஃபுட்டுன்னு சொல்லி நம்ம தம்பி தான் பண்ணுறாப்புல, தமிழ்நாடு பூரா அனுப்புகிறாப்புல. வேணால் சொல்லுங்கள், நம்பர் தரேன். இந்த ஏஆர்பியோட யூடியூப் சேனலில் வந்து வாவல் போட்டோம், இன்னைக்கு கொடுவா போடுறோம். அது மாதிரி பல விதமான பல வகையான மீனுனா நீங்கள் கொடுவானா ஒரு 1/2 கிலோ இருக்கும், 1 கிலோ அந்த ரேஞ்சு தான் இருக்கும். 8 கிலோலாம் வந்து ரொம்ப சான்ஸ் இல்லை. அதோட நெட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த நெட்டி வந்து அந்த நிறையா நம்ம மனிதர்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த நரம்பு மாதிரி எடுப்பாங்க அந்த நெட்டி. இந்த மீனோட நெட்டி வந்து 1800 ரூபாய்க்கு போகுது. திருப்பி ரிட்டன் வச்சு ஐஸ் பாக்ஸ் வச்சு ரிட்டன் அடிச்சு விட்டோம். அந்த மீனுக்கு வந்து அந்த நெட்டி வந்து 1600 ரூபா அந்த நெட்டி. அது மாதிரி அந்த நெட்டியை வந்து ரொம்ப மருத்துவ குணமாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த மீன் மருத்துவ குணமான மீன் தான். மண்டையை சாப்பிட்றோம், இதோட எல்லாமே வந்து வச்சு பக்காவாக நம்ம வந்து சாப்பிட்றோம்னா, இது வந்து எல்லோரும் நான் மட்டும் சாப்பிட்றது இல்லை, என் ஃபேமிலியே சாப்பிடுது. இது வந்து எல்லாம் என் ஃபேமிலியெலாம் வந்து ரெடியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து என் ஃபேமிலியோட இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும். எல்லோரும் சீ ஃபுட் சாப்பிடுங்க. தயவுசெய்து இந்த வீடியோ வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து பெல் அடித்து வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோவாக வரும். ரொம்ப ஒத்துழைக்கிறீங்க, ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் போடுறேன், பாருங்கள். உங்கள் அனீஸ் பாரி.